அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சிறப்புமிக்க புனித மிஅராஜுடைய இரவில் இஸ்லாத்தினுடைய பல நிகழ்வுகளிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த மிஅராஜுடைய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மிஅராஜை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவாக ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மிஅராஜ் சம்பந்தமாக பல தகவல்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உண்மையிலே இந்த மிஅராஜ் நமக்கு ஏராளமான பல பாடங்களை நமக்கு தருகிறது. பல படிப்பினை இந்த மிஅராஜ் நமக்கு தருகிறது. அதில் முதல் விஷயம் என்னவென்றால் ஈமான் என்ற அந்த பாடத்தை மிஅராஜ் நமக்கு தருகிறது. விஞ்ஞானம் வளர 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 அறிவியல் வளர்ந்து கொண்டே போகின்ற காலகட்டத்தில் அறிவியலுக்கு முதலிடம் தராமல் இஸ்லாம் அடிப்படைதல், கீழ்ப்படிதல், ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்பதற்கு முதல் இடம் இஸ்லாம் தருகிறது. எனவே இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரத்தில் மனிதனுடைய அறிவு என்பது காலகட்டத்தில் அதை மாறிக்கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய வஹி என்பது எந்த காலத்திற்கும் அது மாறாதது, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. எனவே இஸ்லாத்திற்குள்ளே வருகின்ற பொழுது ஈமானை அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாம் நமக்கு உறுதியாக இதுதான் இஸ்லாமுடைய வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், ஈமான் கொள்ள வேண்டும் என்ற வழிமுறை இஸ்லாம் தெரிகிறது. அதில் முதல் விஷயமாக அல்லாஹ் என்ன சொன்னாலோ அப்படியே நம்புவது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் நம்முடைய அறிவியலை என்ன செய்யக்கூடாது, புகுத்தக்கூடாது. அதற்கு இஸ்லாமினுடைய கடமைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சில விஷயங்களை இஸ்லாம் சாப்பிடலாம் என்பதாக, சில பிராணிகளை அடுத்து சாப்பிடலாம் என்று சொல்கிறது. சில பிராணிகளை அடுத்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அதற்கு ஏன் என்ற காரணங்கள் எல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்றது அப்படி என்று அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏன் இதை சாப்பிடக்கூடாது, ஏன் அதை சாப்பிட்டா என்ன என்ற கேள்விகள் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை மண்டையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல ஹஜ்ஜினுடைய காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கேயும் இஸ்லாம் சொல்கின்றது, ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு தூணில் போய் கல்லை தூக்கி அடிக்கின்றோம், ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஓடுகின்றோம், ஒடியாடுகின்றோம், கட்டப்பட்ட அந்த கஅபாவுடைய அந்த கட்டிடத்தை சுற்றி சுற்றி வருகின்றோம். நம்முடைய அறிவுக்கு இது பொருந்தாது, இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் அடிப்படையில் அறிவை கொண்டு அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லாஹ் சொன்னால் நான் நடிப்பருகிறேன் என்ற அந்த ஈமானைத்தான் முதலாக இஸ்லாம் வளர்க்கிறது. எனவே முதல் விஷயம் அதனால்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் என்பது அறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, அறிவுக்கு தான் என்று சொல்லப்படக்கூடிய அறிவை கொண்டுதான் அது முழுமையாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. அல்லாஹ்விற்கு முழுமையாக அடிப்படைதல் என்பதை கொண்டு உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் என்பது அறிவை கொண்டு ஏற்பட்டிருந்தால் எப்படி சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதர் காலுறை அணிந்திருக்கின்றார். குளிர் காலத்தில் பார்த்து சொன்னா ரொம்ப கடுமையான குளிர் பிரதேசங்கள், ரஷ்யா போன்ற, பிரான்ஸ் போன்ற இந்த நேரங்கள்லாம் கடுமையான பனிப்பொழிவுகள், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஒழுங்கு செய்வதற்கு சிரமம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இஸ்லாம் என்ன ஒரு அனுமதி வழங்குகிறது சொன்னால், ஒரு நாளைக்கு என்னது ஒழுங்கு செஞ்சுட்டு காலுறை மோசாவை அணிந்து கொண்டால், காலுறை அணிந்து கொண்டால் ஒரு நாள் வரைக்கும் அவருக்கு ஒழுங்கு போனாலும் கூட அவர் என்ன செய்யலாம், முகத்தை கழுவிக்கலாம், கையை கழுவிக்கலாம், மசாஜ் செஞ்சுக்கலாம். காலுறையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. காலுறையை காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப காலை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மோசாவை கட்டாமல் வச்சிருக்கணும். ஒரு நாள் கண்டி மாட்டக்கூடாது.
ஒழுவு செஞ்சுட்டு போட்ட அந்த மோசாவை காலுறையை கண்ணட்டாமல் ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலுறையில மசாஜ் செய்தால் போதும். தண்ணீரை வச்சு ஒரு கோடு போட்டா முடிஞ்சிருச்சு. கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலில் தான் குளிர் ஏறிச்சுன்னா உடம்பு ஃபுல்லா குளிர் ஏறி, அதனால கால் தான் என்ன செய்யணும், மயக்கம் போடுவோம். அப்ப அந்த காலுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் காலுக்கு அந்த மோசா செய்யும், அந்த மசாஜ் செய்யணும் அல்லவா. அறிவை கொண்டு யோசித்தோம் என்று சொன்னால் அந்த மசாஜ் செய்வதை கூட காலுடைய அடிப்பகுதியில் மசாஜ் செய்யணும் சொல்லணும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, காலுடைய மேல் பகுதியில மசாஜ் செய்ய சொல்றது. அவருடைய அறிவை கொண்டு அங்க என்ன செய்யல, இஸ்லாம் அறிவை கொண்டு என்ன செய்யல, சிந்திக்கணும் சொல்றது. இஸ்லாம் சொன்னது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மார்க்கம் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன், அல்லாஹ் சொன்னது நான் ஏற்றுக்கொண்டேன், ரசூல் சொன்னார் நான் ஏற்றுக்கொண்டேன். அதே போன்று ஒரு மனிதர் நல்ல குடிச்சிட்டாரு, நல்ல சுத்தமாயிட்டாரு, நல்ல நறுமணங்களை, நல்ல ஆடைகள் அணிஞ்சிருக்காரு, நல்ல நறுமணங்களை பூசி இருக்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் தண்ணீர் இல்லாத ஒரு காலம், தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. இப்போ ஒழுவு போயிடுச்சு, இப்ப சுத்தமா தான் இருக்கிறாரு, ஒழுவு போயிடுச்சு, திரும்ப ஒழுவு செய்யும். இவங்க ஒழுவு செய்யணுன்ற பொழுது அவருடைய அறிவை கொண்டு சொன்னாரு சொல்லுவோம், இப்ப சுத்தமா தான் இருக்கிறாரு அப்படின்னாரு, குடிச்சிருக்காரு, ட்ரெஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காரு, என்ன செய்யலாம் அப்படியே கொடுத்துக்கலாம்னு சொல்லணும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, தண்ணி இல்ல, என்ன செய்யணும், மண்ணை கொண்டு அடித்து மண்ணை என்ன செய்யணும், அதை உதறி முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும், முகத்தில் தடவிக்கணும், கையில தடவிக்கணும், இப்பதான் நீ சுத்தமாவதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப மண்ணை கொண்டு அடித்து நீ அதை முகத்தில் கையில் பூசிக்கொண்டால்தான் உனக்கு என்னது சுத்தம் என்பது உனக்கு உண்டாகும். இல்லை சொன்னால் சுத்தம் இல்லை. அப்ப அறிவை கொண்டு மட்டும் என்னதில்லை, இஸ்லாம் உருவாக்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள், அதை நம்ம அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். நரகம் இருக்கிறது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது, மீசான் இருக்கிறது, மறுமை நாள் இருக்கிறது, அத்தனையும் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் பார்க்கவில்லை, அறிவை கொண்டு யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, ஈமான் கொள்கிறேன். இதுதான் இஸ்லாம் நமக்கு முதல் பாடமே, ஈமானுடைய பாடம். அறிவுக்கு என்னது இரண்டாவது தூக்கி போடும். சில நேரங்கள் அறிவுக்கு ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் அறிவுக்கு ஒத்து போகலாம், போகாமல் இருக்கலாம். இந்த மிஅராஜும் அந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு தருகின்றது. 1400 வருஷத்திற்கு முன்னாலே, 1400 வருஷத்திற்கு முன்னாலே இந்த மிஅராஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரையும், பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து ரப்பை சந்தித்து மீண்டும் உலகத்திற்கு பூமிக்கு வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அன்பிற்குரிய பெருமக்களே, உம்மஹானி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று வந்தார்கள். பல நிகழ்வுகளை இங்கு பார்த்தார்கள், பல விஷயம் சொல்லாதது இப்ப தொலை வச்சாங்க, போனாங்க, பல நிகழ்வுகள் நடந்துச்சு. அத்தனை நிகழ்வுகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, சுருக்கமாக அந்த காலத்தை சுருக்கி முடித்து விட்டார். எந்த அளவுக்கு சொன்னா, சொல்றாங்க அவர்கள் எடுத்து சென்ற அந்த சூடு கூட தனியில்லை. உடம்புல ஒரு சூடு இருக்குல்ல, ஒருத்தர் உட்கார்ந்து ஏச்சான சொன்னா அந்த இடத்துல கை வச்சா கொஞ்சம் சூடு இருக்கும். படுத்து எடுத்து சென்ற அந்த சூடு கூட தனியவில்லை. அதற்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். நம்முடைய அறிவை கொண்டு என்ன செய்ய முடியல, யோசிக்க முடியாது. இப்பொழுது ஓரளவு யோசிக்க முடிகிறது, இப்பொழுது ஓரளவு சிந்திக்க முடிகிறது. 1400 வருஷத்திற்கு முன்பாக அறிவை கொண்டு அப்பொழுது சிந்திக்கவே முடியாது. அல்லாஹ் சொன்னான், ஏற்றுக்கொண்டே ஈமான் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் அதற்கு பல அத்தாட்சிகளை, பல காரணங்களை அப்பொழுதே ரப்புல் ஆலமீன் பல விஷயங்களை அல்லாஹ் செய்தார். மிஅராஜ் மட்டுமல்ல, மிஅராஜை கொண்டு மட்டும் அல்லாஹ் காலத்தை நிறுத்தவில்லை, காலத்தை சுருக்கவில்லை. அல்லாஹ் மிஅராஜின் மூலமாக அதற்கு முன்பாக பல நிகழ்வுகளை உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் பனி இஸ்ரவேலுடைய தலைமையாக இருந்த ஒரு நபி
வெள்ளிக்கிழமை மாலை அசர் முடிந்து மகரிபை தொடக்கூடிய அந்த நேரம், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது மறுநாள் சனிக்கிழமை இரவு வந்துருச்சுன்னு சொன்னா சனிக்கிழமை யௌமுல் ஜுமா, சனிக்கிழமை அவர்களுக்கு ஜும்மாவுடைய நாள். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளோ அதே போல அவர்கள் சனிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். அந்த சனிக்கிழமை வந்துவிட்டால் யுத்தம் செய்வது கூட அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஜும்மா நாள் என்ன செய்யக்கூடாது? யுத்தம் செய்யக்கூடாது. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே சூரியனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், யா ஷம்ஸ், நீயும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான், நானும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீயும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் உன்னுடைய இடத்திலே நீ சென்று கொண்டிருக்கிறாய். எனவே நீ எனக்கு அனுமதி கொடு, எனக்கு நீ வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நான் சொல்லுகிறேன். யுத்தம் முடியும் வரை நீ மறையக்கூடாது என்று அவர்கள் சூரியனிடத்தில் பேசினார்கள். அல்லாஹ் அதே போன்று யுத்தம் முடியும் வரை சூரியன் மறையவில்லை, அப்படியே நின்று கொண்டது. யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் சூரியன் மறைந்தது. இது வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸில், புகாரி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வைக்கின்றான் என்பதற்கு பல ஆதாரங்கள் இதற்கு முன்னால், மிஅராஜிற்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுகிறார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்வார்கள். கஹ்ஃப் வாசிகள் குகையிலே தங்கினார்கள் அல்லவா? கஹ்ஃப் வாசிகள் குகையிலே அவர்கள் ஈமானுக்காக வேண்டி அரசன் கொடுங்கோல அரசனிடமிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அங்கிருந்து 7 நபர்கள் வந்தார்கள். வாலிபர்கள், அத்தனை பேர்களும் சந்தன் வாலிபர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஒரு இடத்திலே வந்து அவர்கள் மறைந்து தங்குகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை, உறக்கத்தை கொடுக்கின்றார்கள். சுமார் கிட்டத்தட்ட 309 ஆண்டுகள் அங்கே தூங்குகிறார்கள். 309 ஆண்டுகள் அந்த இடத்திலே அவர்கள் தூங்குகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான உடல் சேதம் ஏற்படவில்லை, வயோதிகமும் ஏற்படவில்லை. எப்படி படுத்தாங்களோ அப்படியே 309 வருஷத்துக்கு முன்னால் திரும்ப இழைச்சு வந்தார்கள். இந்த 309 வருடங்களை அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு காலம் ஒரு பக்கம் ஓடுகின்றது, அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தனியாக நிறுத்துகிறார். அதனால் அவர்கள் 309 வருடங்கள் அவர்கள் தூங்கி எழுந்த பின்னால் அவர்கள் சொன்னார்கள், எப்பா ரொம்ப நேரம் தூங்கின்னு சொல்லல, இப்பதான் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கு என்று அவர்கள் சொல்லிட்டார்கள். என்ன சொன்னாங்க? சிறிது நேரம் தான் நாங்கள் தூங்கினோம் என்று சொன்னார்கள். ஆனா வெளியில போய் பார்த்தா தெரியுது 300 வருஷங்கள் கடந்து போய்விட்டது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த காலத்தை எல்லாம் நிறுத்தி வைக்கின்றான். அதே போலதான் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். பாழடைந்த அந்த ஊரை பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்தோடு யோசிக்கிறார்கள், இப்படி இந்த ஊரில் அழிந்து போய்விட்டது, திரும்பவும் எப்படி இந்த ஊர் திரும்பவும் உயிர் பெற்று வரும், எப்பொழுது இது சரியாகும் என்ற அந்த சிந்தனைகளை வருகின்ற பொழுது அல்லாஹ் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், உஸைரே, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மீண்டும் அதை நான் உருவாக்குவேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கிறது அல்லாஹ், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அல்லாஹ் சொன்னான், கையில எடுத்துட்டு போனா நீ கொஞ்ச நேரம் என்ன செய்ய, அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்து சொன்னாங்க. போய் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் அவர்களுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்தாங்க. தூங்கி எழுந்தார்கள். 100 வருஷங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் எடுத்து போன அந்த கழுதையை கட்டி வைத்தார்கள். 100 வருஷத்திற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை எழுப்புகின்றான், எழுந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் தூங்கி ஏறுவது கொஞ்ச நேரம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், உஸைரே, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் தூங்கினீர்கள் தெரியுமா? யாரெல்லாம் ஒன்று தெரியும்? 100 ஆண்டுகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? 100 ஆண்டுகள் நீங்க தூங்கிட்டீங்க, முடிஞ்சு வச்சு ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் இருந்த அந்த கழுதையை பார்க்கிறார்கள், அது எலும்பு கூடாக மாறி போச்சு.
செத்து போய் எலும்பு மட்டும் ஒரு சில எலும்புகள் மட்டும்தான் இருக்கிறது. 100 ஆண்டுகள் அல்லாஹ் பாதுகாத்து செய்த எலும்புகள் மட்டும். அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவை அல்லாஹ் சொன்னார், அந்த உணவை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த உணவை திறந்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், 100 வருஷத்துக்கு முன்னால எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அன்னைக்கு செஞ்ச உணவு மாதிரி இருக்கு. அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை பாருங்கள். அல்லாஹ் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர், சக்தி உள்ளவர். அதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். 100 வருஷமாக இந்த பூமியில் அந்த ஓட்டத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், நிறுத்தி வைத்து காட்டுகின்றான். உசைரை 100 வருஷமாக நீங்கள் உறங்கிவிட்டீர்கள் என்பதால் இப்படிதான் நாம் மீண்டும் மௌத்தானவர்களை மீண்டும் இப்படிதான் நாம் ஹயாத்தாக்குவேன் என்ற அவருடைய அத்தாட்சியை வல்லமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அதே போலத்தான் ஹதீஸ்களில் இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். தஜ்ஜாலுடைய வருகை இருக்கிறதே, அதிலையும் அல்லாஹ் கால மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். இது வரக்கூடிய காலம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஜ்ஜால் வந்தான் என்று சொன்னால் 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான், பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்துவான். அந்த 40 நாட்களில் முதல் நாள் இருக்கிறது, அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு வருஷத்தை போன்று இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல் ஒரு நாள் ஒரு வருஷத்தை போன்று இருக்கும். எப்ப நம்ம ஒரு வருஷம் கடந்தா எவ்வளவு நாட்கள் ஆகிறதோ அது மாதிரி ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை கடந்து செல்லும். இரண்டாவது ஒரு நாள், தஜ்ஜாலுடைய இரண்டாவது ஒரு நாள் ஒரு மாதத்துடைய அளவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தஜ்ஜாலுடைய மூன்றாவது நாள் ஒரு வாரத்திற்கு சமமான அளவு என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் 4வது நாள் 5வது நாள் என்னால் நம்முடைய நாட்களை போன்று அதை கழித்துவிடும். ஆக இப்படி அவருடைய 40 நாட்களுடைய அளவு இப்படிதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவர் காலத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் வேகப்படுத்துகின்றான், சுருக்குகின்றான் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகின்ற பொழுதுதான் இந்த மிஅராஜை ஒரு அத்தாட்சியாக, இந்த மிஅராஜை அதைவிட சிறந்த ஒரு அற்புதமாக, பேரற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகின்றார். எனவே அப்பொழுது இந்த மிஅராஜை சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால், மிஅராஜை என்று சிந்திக்க முடியக்கூடிய அளவிற்கு இந்த மிஅராஜ் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுவார்கள், மிஅராஜுடைய அந்த பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு செல்வதற்கு முன்பாகவே ஹார்ட்ல என்ன செய்யப்பட்டதுன்னா, ஹார்ட்டை நெஞ்சை பிளந்து ஹார்ட்டை எடுக்கப்பட்டுச்சு. ஹார்ட்டை எடுத்து ஜம்சம் நீரால் கழுதப்பட்டு திரும்பவும் பொருத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருத்தினார்கள். பொருத்தியதற்கு பின்னால் மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. அன்றைய காலத்துல இது நம்புவதற்கு ரொம்ப சவாலான விஷயம். ஆனா இன்றைய காலத்துல மிக லேசாக நாம் நம்பிவிடலாம். 1967 முதலாக ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்படுகிறது. முதலாக உலகத்திலே 1967 ஹார்ட்டுடைய ஆபரேஷன் கிறிஸ்டியன் பர்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தான் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்றார். அது என்ன செய்கிறது, சக்சஸ் ஆகிறது, வெற்றி பெறுகிறது. அப்போ அதற்கு பின்னால் இப்போ சர்வசாதாரணமாக ஹார்ட் ஆபரேஷன் என்பது, இதய மாற்று அறுவை சிகிச்சை என்பது சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இப்பொழுது குறிப்பாக கட்டியே இல்லாமல் அறுக்காமலே லேசர் மூலமாக ஆபரேஷன் என்றெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்பொழுது நடந்த அந்த நிகழ்வை இப்பொழுது என்ன செய்ய முடியும், கொஞ்சம் இப்பொழுது யூகிக்க முடிகின்றது. ஆனால் அன்றைய காலத்தில் சவாலாக ஈமானுக்கு ஒரு பாடமாக இந்த மிஅராஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்தி கொடுத்தது. அதே போல மிஅராஜின் அந்த பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது புராக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாகனம். புராக் என்ற அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டது அல்லவா. புராக் என்று சொன்னால் பருக்கு என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. பருக்கு என்று
சொன்னால் மின்னல் என்று அர்த்தம். ஒளியை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒளியின் மூலமாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதாக அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த ஒளி எவ்வளவு வேகமாக ஒரு மின்னல் வெட்டுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேகத்தில் அது வந்து செல்கிறது. அந்த மாதிரி அதை விட வேகமாக அந்த மின்னல் வெட்டக்கூடிய அந்த ஒளியினுடைய வேகத்தில் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த புராக் என்ற அந்த வாகனம் மின்னலுடைய அந்த வேகத்தில் அது சென்றிருக்கிறது என்பதை அன்பிற்குரியவர்களே, அன்றைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை இன்றைய காலத்தில் ஓரளவு என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதை விளங்கிக் கொள்ளலாம். எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், இப்பொழுது அதிநவீன விமானங்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது மிக வேகமாக ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 1235 கிலோமீட்டர் வேகமாக செல்லக்கூடிய சூப்பர் சோனிக் என்று சொல்லப்படக்கூடிய விமானங்கள் அப்ப மிக வேகமாக கடந்து செல்லக்கூடிய அந்த விமானங்களை படைக்கின்ற அந்த மனிதன் இப்பொழுது இந்த காலத்தில் யூகிக்க முடிகிறது. அன்றைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புராக் என்ற அந்த மின்னலை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வை, மிஅராஜுடைய நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இது நவீன காலத்தோடு நாம் சமப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இது காலங்கள் மாற மாற அறிவியல் அதிகமாக வளர்ச்சியடைய இஸ்லாம் முன்னால் கூறப்பட்டுள்ள அந்த விஷயங்களை எல்லாம் ஆம் என்று நம்பக்கூடிய அளவிற்கு பல விஷயங்களை இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்றைய காலத்தில் குழந்தை பேசியது என்பதாக சொல்வார், அது உண்மை. அதே போல இன்றைய காலத்திலேயும் குழந்தைகளை பேச வைக்கிறார்கள். யூடியூப்ல பார்த்து சொன்னா ஒரு சின்ன குழந்தை பேசும், அது நிஜம், இது பேச வைக்க முடிகின்றது. நவீன விஞ்ஞானம் பேச வைக்க முடிகின்றது, குழந்தையை பேச வைக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைத்தார் குழந்தையாக இருக்கின்ற பொழுது. இன்றும் குழந்தை பேசுகின்றது. போன்ல பார்த்து சொன்னா ஏஐயுடைய தொழில்நுட்பத்தினால் என்ன செய்கின்றார்கள், அதை மாற்றுகின்றார்கள். விஞ்ஞான வளர்ச்சி புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் அது எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும், அறிவியலை உச்சத்தை நீங்கள் அடைந்தாலும் கூட ஆன்மீகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஆன்மீகத்துக்கு கீழே தான் அந்த அறிவியல் வரும் என்பதை, அதற்கு மேலே ஒருபடி மேலே அது செல்வதற்குண்டான என்னது சாத்திய கூறுகளை அல்லாஹ் அமைக்கவில்லை. எனவே நமக்கு முதல் விஷயமாக ஈமான் அதிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாக பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களுக்கு தொடர் வைத்தார்கள். அத்தனை நபிமார்களும் அங்கே ஆஜராக ஆக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல தான் தொழுவிக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பைத்துல் முகத்தஸ் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பரக்கத் செய்யப்பட்ட பகுதி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், பரக்கத் செய்யப்பட்ட இடம் என்று சொன்னால் அங்கே எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்த இடம். அது பல நபிமார்களுடைய அடக்க ஸ்தலம் எல்லாம் பைத்துல் முகத்தஸை ஒட்டிதான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் அங்கே தான் இருக்கிறது. பல நபிமார்களுடைய கபர் பைத்துல் முகத்தஸை ஒட்டிதான் இருக்கிறது. எனவே நபிமார்கள் வாழ்ந்த அந்த இடம் பரக்கத்தான இடம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக, நபிமார்களுடைய தலைவராக, இந்த உம்மத்திற்கு ஒரு ஷாஹிதாக, சாட்சியாளராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ்வை யாராவது ஒருவர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த சொர்க்கத்தை ஒருவர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? நரகத்தை ஒருவர் கண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதை சாட்சி சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். தன்னோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றார், அழைத்து பேசுகிறார். அந்த நிகழ்வை தான்
செய்தோம். இது வியாபாரம் என்று வைத்துக் கொண்டாலும், வியாபாரம் என்று சொன்னால் ஒருவர் பொருளை கொடுக்கின்றார், ஒரு பொருளை வாங்குகின்றார். நாம ஈமானம் கொடுக்கிறோம், ஈமானுக்கு பகரமா சொர்க்கத்தை வாங்குறோம். இது ரெண்டுமே கண்ணால பார்க்கப்படணும். இரண்டும் கண்ணால் பார்க்கப்பட வேண்டும் அல்லவா? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் பிஅம்வாலிஹிம் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நாம் சொர்க்கத்திற்கு பகரமாக முஃமின்களிடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறோம். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், உங்களுடைய நஃப்ஸையும் உங்களுடைய பொருளையும் சொர்க்கத்திற்கு பகரமாக நாம் விட்டுவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ அல்லாஹ்விற்கு ஒன்றையே நீ அர்ப்பணித்து விடு, உன்னுடைய பொருளை நீ அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்து விடு, அதற்கு பகரமாக அல்லாஹ் நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். இது வியாபாரம். நீ இதை கொடுத்தால் நான் அதை தருகிறேன். இங்கு நாம் என்ன செய்கிறோம்? உயிரை கொடுக்கின்றோம், அல்லாஹ் சொல்ற கட்டளைக்கு அடிபணிகின்றோம், நம்முடைய பொருள்களை கொடுக்கின்றோம். அல்லாஹ் சொன்னா நான் கொடுக்கிறோம், அல்லாஹ் சொன்னா நான் இதை கொடுக்கிறோம், தான தர்மம் செய்கின்றோம், சகாத் கூட எல்லாம் கொடுக்கிறோம் அல்லவா? வியாபாரம் என்பதை ஒரு புறத்தில் நாம் கொடுத்து விட்டோம், மறுபுறம் நாம் பார்க்க வேண்டிய அந்த பொருளை யாராவது ஒரு ஆள் பார்க்க வேண்டும் அல்லவா? அதுதான் பெருமானார் நமக்கு சார்பாக, இந்த உம்மத்தின் அத்தனை மனிதர்களின் சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜிலே சொர்க்கத்தை அவர்களை அல்லாஹ் காட்டுகிறார். சொர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் என்னென்ன நியமத்துகளை பார்த்தேன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தேன், அத்தனை விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்து ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறார்கள். நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தேன், யார் யாருக்கெல்லாம் அங்கே தண்டனை அனுபவிக்கப்படுகிறார்களோ அந்த நிகழ்வுகளை எல்லாம் என் கண் முன்னால் காட்டப்பட்டது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள் என்று சொன்னால், கேட்பவர்கள் மக்களே, இந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் விதமாக, இந்த மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வுபடுத்தும் விதமாக, யாருக்கும் தராத, எந்த நபிமாருக்கும் வழங்காத ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். எல்லா நபிமார்களுக்கும் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தான், பல அற்புதங்களை கொடுத்தான். தலைவர்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கணும் அல்லவா? மற்ற நபிமார்களுக்கெல்லாம் பல அற்புதங்களை காட்டினார். ஒவ்வொரு நபிமார்களும் பல அற்புதங்களை, ஒட்டகம் என்ன செய்தார்கள்? பாறையிலிருந்து ஒட்டகத்தை வரையறுத்து காட்டினார்கள், இறந்த மனிதர்களை உயிர்ப்பித்து காட்டினார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதத்தை அந்த நபிமார்களுடைய தலைவர், ஈரோலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்ற அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 3 பேர் அற்புதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கல் சலாம் சொன்னது, மனம் பேசியது, மனம் சலாம் சொன்னது, சிலைகளை பேச வைத்த இன்னும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, பல அற்புதங்கள் நடந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்து நீர் வழிந்தோடியது, இன்னும் ஏராளமான அற்புதங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு அற்புதங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் அதில் பிரபலியமான அற்புதங்கள் என்று வருகின்ற பொழுது 3 அற்புதங்களை தான் சொல்லுகிறார்கள். ஆச்சரியமான விஷயத்திற்கு எப்படி சுப்ஹான என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம், அது மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வை பயன்படுத்துகின்ற வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹான என்ன பரிசுத்தமானவன் என்று சொன்னால், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அல்லாஹ் அழைத்து சென்றதை எல்லாம் சொல்கிறார். அதற்கு பின்னால் உள்ளதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இது அற்புதங்களிலே சிறந்த அற்புதம், ஆச்சரியமான அற்புதம் என்பதை அன்பிற்குரிய மக்களை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே எனவே தான் சொல்லுவார்கள், சுப்ஹான என்ற வார்த்தை அற்புதமான விஷயங்களுக்கு, ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கேள்விப்படும் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த அற்புதமாக அல்லாஹ் கொடுத்தார்.
அதில் ஒன்று வர்ஷத்தல் கமர், கமரை சந்திரனை இரண்டாக பிளந்தது ஒரு அற்புதம். இரண்டாவது மிஅராஜ் என்ற ஏற்பாடு, பயண ஏற்பாடு என்பது பேரற்புதம். மூன்றாவது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த மூன்றாவது அற்புதம் அல் குர்ஆன் என்ற ஒரு அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் அந்த குர்ஆன் என்ன செய்கிறது? சவால் விட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளவுதான் மோசடிகள், ஒரு காலத்தெல்லாம் கொள்ளை என்பது, கொள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நேரடியான கொள்ளையாக இருக்குது. இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. டெக்னாலஜி வளர்ந்து வளர என்னவாயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதர் ஏதாவது ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு விடுறான், டக்குன்னு அதை தொடுறான். லிங்க் தொடுறவன அடுத்த 10 நிமிஷத்துல உன் அக்கௌண்ட்ல இருந்து 50,000 க்ளோஸ் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்ப அந்த திருட்டு என்பது டெக்னாலஜி என்ன செய்தா வளர்ந்துட்டே போகுது. அப்போ கொலை டெக்னாலஜி ஒரு மோசமான என்னது ஒரு நிகழ்வு என்ன செய்து அது உருவாகி கொண்டிருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜ் அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் சொல்றார். அப்போ இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். எவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்து கொண்டே போகிறது. அவன் என்னது ஒரே ஒரு நம்பர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? பேங்க்ல இருந்து அவனுக்கு தெரியாமலே பணத்தை எடுக்கிறார்கள். எவ்வளவு வளர்ந்தாலும் கூட குர்ஆனை என்ன செய்ய முடியாது. குர்ஆனை ஒரு ஹர்ஃப் மாற்ற முடியாது, ஒரு எழுத்தை ஒரு நுக்தாவை மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம் அது குர்ஆன். ஆனால் இன்று வரை எவ்வளவு முயற்சிகள் செய்தார்கள். அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை குர்ஆன் ஒரு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு டெக்னாலஜிகள் வந்தாலும் சரி, குர்ஆனை அடிக்க முடியாத ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை, நுக்தாவை கூட என்ன செய்ய போக முடியாது. இன்றும் சவாலிட்டு அன்றிலிருந்து இன்று வரை குர்ஆன் சவாலிடுகிறது. இன்குந்தும் ஃபதூ பிசூரத்தின் ஃபதூ பிஆயத்தின் இன்குந்தும் சாலிஹீன். நீ உண்மையாளராக இருந்தால் அன்று சொன்ன குர்ஆன் தான் கியாமத் வரைக்கும் அது சவால் விடுகிறது. உன்னால முடிந்தால் என்னை போன்ற ஒரு சூரா, என்னை போன்ற ஒரு ஆயத்தை நீ கொண்டு வா என்று குர்ஆன் சொல்லி, அப்போ கொண்டு வரவும் முடியாது, அந்த குர்ஆனை அழிக்கவும் முடியாது. அது பேரற்புதம். அப்போ 3 பேரற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எனவே இந்த மிஅராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அந்த சந்தித்தது மட்டுமல்ல, அந்த சந்திப்பின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி, கிஃப்ட் என்ன தெரியுமா? அதுதான் தொழுகை, ஸலாத் என்று சொல்லப்படக்கூடிய இபாதத். அந்த தொழுகையை நியமமாக நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீ மூலமாகவே இறக்கினார். ஆனால் தொழுகை ஒன்றை மட்டும்தான் அல்லாஹ் பெருமானாரை அழைத்து அல்லாஹ் கொடுத்தார். இதனுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஆசை, தனக்கு கிடைத்தது எல்லாம் இந்த உம்மத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுது ஒரு ஆளை சந்திக்க போறோம்னு சொன்னா ஏதாவது வாங்கிட்டு போறது வழக்கம் அல்லவா? ஒரு பெரிய ஒரு ஆளை சந்திக்க போறோம், அப்போ வாங்கிட்டு போறது வழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறார், நபி என்ன கொண்டு வந்தீங்க? ஏதாவது கொடுக்க முடியுமா? அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹிய்யாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத்து. யா அல்லாஹ், என்னுடைய வெளிப்படையான என்னுடைய இபாதத்துகள், உள்ரங்கமான என்னுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், யா அல்லாஹ் எல்லாத்தையும் நான் உனக்கு காணிக்கையாக ஆக்கிறேன். இதைதான் கொடுக்க முடியும். அதை நான் முழுசான யாரும் அவனுக்கு கொடுத்துட்டேன் யாரும். அப்போ அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே, உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு அந்த பரக்கத்து ரஹ்மத்து கிடைச்சிருச்சு, என்னுடைய உம்மத்திற்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ்.
எந்த இடத்துல கேட்கிறாங்க? பெரும் வாய்ப்பு, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பு, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு நிகழ்வு, ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை. கிடைச்ச அந்த வாய்ப்பு எப்படி எல்லாம் பயன்படுத்த நினைப்போம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கிடைக்கும் என்று ரப்பிடத்தில் கேட்டார். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். யா அல்லாஹ் சொன்னா, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நம்முடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம்முடைய நல்லடியார்களின் மீது உண்டாகட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கூட என்ன செஞ்சாங்க? பல நேரங்களில் இந்த உம்மத்தை நினைத்தார்கள், நினைத்து பார்த்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்ததையும் நான் பல தடவை நாம் சொல்லியிருப்போம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்தில் அழுதார்கள். பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே ஏன் அழுகின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய 2 பேர குழந்தைகளும் இப்படி எல்லாம் செய்கிறார்கள், அதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன், அழுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்ட மாத்திரத்திலே பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கண் கலங்கினார்கள். நாயகமே, உங்ககிட்ட தான் ஒரு துவா இருக்கு, ஸ்பெஷல் துவா, வீட்டோ பவர் துவா. அதை கேட்டா கண்டிப்பா எல்லாம் கொடுத்துருவோம். எல்லா நபிமார்களும் கேட்டு வாங்கிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கிட்டாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த பவர் எல்லாம் கொடுத்தான். துவாவுடைய பவர் எல்லாம் பயன்படுத்தி விட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமாவே முடியாது, என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் வைத்திருக்கின்றேன். நாளை மறுமையிலே உம்மத்து நரகத்திற்கு செல்கின்ற பொழுது என்னுடைய ரப்பிடத்திலே நான் சுஜூதில் விழுந்து, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை யா அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியாக்கி யா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று ரப்பிடத்தில் நாம் மன்றாடுவதற்காக என்ற துஆவை வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நம்மளை எல்லா நேரத்திலும் நினைத்தவர்கள். அல்லாஹ் எல்லா கடமைகள் வகை மூலமாக இறக்கி கொடுத்தான் அல்லவா, இந்த தொழுகை மட்டும் அழைத்து கொடுத்தான் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். எனக்கு எப்படி அல்லாஹ் இந்த மிஅராஜை கொடுத்து அல்லாஹ்வை நான் சந்தித்தேனோ, அல்லாஹ்வோடு பேசினேனோ, அல்லாஹ்வோடு எனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ, அதே போல அந்த நெருக்கத்தை ரப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தொழுகை மூலமாக உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு தொழுகை மூலமாக அல்லாஹ் வழங்கினார். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், உடைய தொழுகை எப்படி இஹ்சான் என்ன தெரியுமா? அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்ன தெரியுமா? ஈமான், இஸ்லாம், அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டார்கள், இஹ்சானை சொல்லிட்டார்கள். இஹ்சான் என்ன தெரியுமா? உன்னுடைய ரப்பை நீ பார்ப்பதை போன்று வணங்கு. அப்படி உன்னால் முடியும் என்று சொன்னால் ரப்பு உன்னை பார்க்கிறான் என்ற நிலையில் நீ வணங்கு என்பதாக சொன்னார்கள் அல்லவா. நம்முடைய தொழுகை எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய தொழுகை மேராஜாக இருக்கிறதா? அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்வார்கள், தொழுது கொண்டு இருப்பார்கள். ஈட்டி அவர்களுடைய காலில் குத்தப்பட்ட அந்த ஈட்டியை தொழுகின்ற பொழுது எடுத்து விடுவார்கள். ஒரு வழியும் தெரியாது. ஏன்னா அவருடைய தொழுகை மேராஜ். ரப்போடு அவர்கள் உரையாடிக் கொண்டிருந்தார்கள், சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. நமக்கு எல்லாமே தெரிகிறது. அதனால்தான் ஒரு தடவை சொல்லுவார்கள், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். பக்கத்தில் லைலா மஜ்னூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஜ்னூன், அந்த மஜ்னூன் பெயரோட அவன் பேரை வந்து கைஸ், அசல் அவன் பேர் வந்து கைஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு பின்னால், கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் ஒரு ஆலோசனை நடைபெற்றது.
என்ன ஆலோசனை நடைபெற்று சொன்னா யார் அடுத்த சலீஃபாவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை. அந்த பக்கம் போயிட்டு அந்த கைஸ் கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா அப்படின்னு. அந்த கைஸ் சொன்னா, லைலாவுடைய அடுத்து கலீஃபாவாக கேட்டீங்க அப்படின்னு. யார அவர் காதலிக்கக்கூடிய லைலாவை சொன்னான். அதை கேட்டு சொன்னாங்க, போடா மஜ்னூன். அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் மஜ்னூன் என்ற வார்த்தை, பைத்தியக்காரன். அதனால அந்த பெயரை அவனுக்கு கைஸ் என்ற பெயரை போய் மஜ்னூன் என்ற பெயரை பிரபலமாயிடுச்சு. அந்த மஜ்னூன் ஒரு தடவை என்ன செய்யறான் தெரியுமா? ஒருத்தர் இருக்காரு, பக்கத்துல என்ன செய்யறான், உட்கார்ந்து இருந்த அந்த மஜ்னூன் என்ன செய்யறான், வேகமா ஓடுறான், தலைதறிக்க ஓடுறான். ஓடும் பொழுது அந்த மண்ணுனா இந்த காலத்துல மண்ணு தானே தோன்றும், இந்த மண்ணுனா பக்கத்து தோன்றுட்டு இருந்தவருடைய முசல்லால் அப்படி விழுந்துருச்சு. உடனே அவனுக்கு ஒரு கோபம் வருது, அல்லது இப்படி ஓடுறான் பாரு, சைட்டம் போச்சு, பக்கத்தில் தோத்துட்டு எனக்கு தெரியாம ஓடுறான் பாரு. அப்படியே மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே தொழு முடிச்சுட்டு அவனை கூப்பிட்டு கேட்கிறேன், அதான் தோத்துட்டு இருக்கல, கண்டு தெரியல உனக்கு, இப்படி வேகமா எச்சு ஓடுறிய, மண்ணுல எவ்வளவு படிச்சு தெரியுமா அப்படின்னு என்ன செய்யற, சுத்தமா சொல்ற. உடனே அந்த மஜ்னூன் சொன்னான், இல்ல எனக்கு லைலாவுடைய குரல் கேட்டுச்சு, லைலாவுடைய குரல் கேட்டேன்னா நான் அப்படியே மெய் மறந்து நான் ஓடிட்டேன். பக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, மண்ணு பட்டதுன்னா மன்னிச்சீங்க. அப்பதான் அவர் விளங்குறாரு, லைலாவுடைய சிந்தனை வந்த உடனே அவனுக்கு என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் அத்தனையும் மறந்து போனான். நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கிறேன், எனக்கு எல்லா சிந்தனையும் வருது, பக்கத்தில் இருக்க மஜ்னூனுடைய சிந்தனை வருது, மண்ணுடைய சிந்தனை வருது, அத்தனை சிந்தனையும் எனக்கு வருகிறது. எனக்கு என்னுடைய ரப்பனுடைய ஞாபகம் வருகின்ற பொழுது இது எதுவுமே எனக்கு மறக்கடிக்கப்படவில்லை என்று அவர் அப்பொழுது கவலைப்படுகின்றார். எனவே நம்முடைய தொழுகை அது மாதிரியான தொழுகையாக இருக்க வேண்டும். அது ஆன்மீகத்தினுடைய உச்சம், அது உச்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த அந்த மிஅராஜ் இந்த உம்மத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை முஃமின்களுக்கு மிஅராஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய ரப்பை நீங்கள் நான் சந்தித்ததை போன்ற தொழுகை மூலமாக நீங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க முடியும் என்பதாக சொன்னார்கள். அபூஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வாங்க, அல்லாஹ்வை நான் 100 முறை கண்டிருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். அது இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ரப்பை பார்க்க முடியும், மனக்கண்ணால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியாது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி இருக்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வுல்லாஹ் கண்ணை நீ பார்ப்பதை போன்று வணங்கு என்பதாக சொல்லி பார்க்க முடியும் என்ற நிலை ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை. அதற்கு கீழே அடுத்த நிலை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பார்க்கலன்ற இந்த சிந்தனை உனக்கு, நீ அவனை பார்க்கலன்ற சிந்தனை உனக்கு வரலன்னா அவன் ஒன்ன பார்க்கலான்ற சிந்தனை அதுவாக ஓரளவு என்ன செய்ய முடியும், நீ முயற்சி செய்யலாம். அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னுடைய ரப்பி என்னை கண்காணிச்சுட்டே இருக்கான், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்ற அந்த சிந்தனை என்ன செய்ய கொண்டு வர முடியும். எனவே இந்த குறைஞ்சபட்சம் இந்த நிலையாவது நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகை, அந்த தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய தொழுகை 2 ரக்அத் தொழுதார்கள், துஆ செய்தார்கள், அத்தனையே கிடைக்கும். மதீனாவிலே ஒரு மஞ்சள் ஏற்பட்டது. ரப்போடு இந்த நெருக்கத்தை அடைந்தவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், சிலர்கள் உண்டு. மதீனாவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஹத்திஸ், அன்றைய காலத்துடைய பெரிய மார்க்க அறிஞர், ஆன்மீகவாதியவர். அவர்களை கொண்டு வந்து துஆ செய்வதற்காக மதீனாவிலே கொண்டு வருகின்றார்கள். மஸ்ஜித் நபவியில் நீங்கள் தொழுது 2 ரக்அத் தொழுது துஆ செய்ய வேண்டும். உங்க போய் தொழுது துஆ செய்யறதுக்கு முன்னால பக்கத்துல உட்கார்ந்து வருவது, யா அல்லாஹ், எல்லாரும் மழை வேணும் கேட்கிறாங்க, யாரும் மழை இறங்கிட அப்படின்னு. அவர் சொன்ன அந்த மாநிலத்திலே மழை இறங்க ஆரம்பிச்சு. இவங்க ஒண்ணு தண்ணீர் கட்டி தொழவே இல்லை,
துவா செய்யவே இல்லை. தொழுவலாம் போறாங்க, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றாரு, யாரெல்லாம் என்ன மழை கேட்கறாங்க, எல்லாம் அந்த மழையை கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. உடனே மழை இறங்கிடுச்சு. அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா யாருன்னே தெரியல, ஒரு மனிதர் மழை இறங்குதான் தண்ணி இறங்கிடுச்சு. உடனே இவங்க அவரை தேடி போறாங்க, அவர் வீட்டுக்கு போறாங்க, தேடி போறாங்க. தேடி போய் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, யாருப்பா நீ? அப்படி கண்டுபிடிச்சு போய் விசாரிக்கும் பொழுது, நீங்க மழை பெய்யுகிறது என்று சொன்ன உடனே இது எப்படி பெய்கிறது? அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு உரிமையாக கேட்கிறீர்கள், அந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? அவர் சொன்ன அந்த வார்த்தை, ரப்பு என்ன சொன்னாலும் அப்படியே நான் கேட்டு நடக்கிறேன். எந்த பிசகுதலும் இல்லை. ரப்பு சொன்னதை நான் அப்படியே முழுமையாக நான் அடிப்படைந்து நடக்கின்றேன். அதனால் நான் சொல்லுகின்ற பொழுது ரப்பு எனக்கு செவி காத்து கேட்கிறார். நீ ரப்பிடத்தில் எதுவுமே செய்யவில்லை, அவன் சொல்றது எதுவுமே கேட்கல. விழுந்து விழுந்து தொழுது யாரா எனக்கு கொடு கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? எனவே உங்களுடைய தொழுகை, உங்களுடைய துஆக்களை உயிரோட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய பல பாடங்களில் ஒரு பாடம், நமக்கு பல படிப்பினைகள் ஒரு படிப்பினை என்பதை நம்பிக்கைக்குரிய மக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தொழுகை என்ற அந்த பாக்கியம். குறைந்தபட்சம் அந்த தொழுகையை 5 நேர தொழுகையை விடாமல் தொழுவதற்காக வேண்டியாவது என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூகம் முயற்சி செய்ய வேண்டும். அதையும் நம்ம விட்டுட்டோம் சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கல புலம்புனா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா? கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்கும்? தொழுவதில்ல. அல்லாஹ் சொன்ன ஒரு கடமையை கூட ஒரு நாள் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதே அனுகிரகம், நம்ம தொழுவது அனுகிரகம், ஏதோ எக்ஸசைஸ் தான். அது கூட இல்லை என்று சொன்னால் ரப்பருடைய சிறு உதவி கூட உனக்கு எப்படி கிடைக்கும்? எனவே அல்லாஹ்விடத்தில் நீ அழுது புலம்புகின்றாய் என்று சொன்னால் உன்னை முழுமையாக ரப்பிடத்திலே ஒப்படைத்து விடு. ஒப்படைத்து விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ் உன்னுடைய பொறுப்பில், அவனுடைய பொறுப்பில் அல்லாஹ் உன்னை எடுத்துக் கொள்வான். உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் அல்லாஹ் பார்த்துக்குவான். எனவே அந்த சிந்தனை, அந்த உருவம் அந்த நமக்கு வர வேண்டும் என்பதை அந்த ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல் தௌஃபீகை ரப்போடு நம்முடைய இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய நல் தௌஃபீகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும்